வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்கிறார். கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்க உள்ளனர். பதவியேற்பு விழாவிற்கு பின்னர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மாநிலங்களவையில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான ஞான பாரதம் இயக்கத்தின் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் கையெழுத்து பிரதிகளின் வாயிலாக இந்தியாவின் அறிவுசார் மரபை மீட்டெடுத்தல் என்ற கருப்பொருளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. இத்துறை சார்ந்த அறிஞர்களும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் பங்கேற்கும் இம்மாநாட்டில் அரிய கையெழுத்து பிரதிகளின் கண்காட்சியும் நடைபெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ஞான பாரதம் டிஜிட்டல் தளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். விரைவான குடியேற்ற சேவைகள் மூலம் பயணிகளின் வசதியை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். திருச்சி உள்ளிட்ட 5 விமான நிலையங்களில் விரைவான குடியேற்ற அனுமதி திட்டத்தை காணொலி வாயிலாக நேற்று அவர் தொடங்கி வைத்தார். பயணிகளின் வசதியையும் சிறந்த அனுபவத்தையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இது உள்நாட்டு பாதுகாப்பை அதிகரிக்க உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது இத்திட்டம் நாடு முழுவதும் 13 விமான நிலையங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இளையோர் அதிக ஆர்வம் செலுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவில் தொழில் வளர்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்கள் நாட்டின் முன்னேற்றத்திலும் மக்கள் நலனிலும் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார். தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் இதுவரை 2.5 கோடி பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மருத்துவத்துறையில் நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று தெரிவித்தார். இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் இதுவரை 4 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாகவும் திரு மா சுப்பிரமணியன் கூறினார். மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர், ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் குறைகளை கேட்பதாக திமுக அரசு கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று கூறினார். இந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டதே இது ஒரு விளம்பர நடவடிக்கை என்பதை உணர்த்துவதாக அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக ஆட்சியில் தாராபுரம் பகுதியில் 2ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் அமராவதி ஆற்றில் 6 இடங்களில் தடுப்பணை கட்டப்பட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஜிஎஸ்டி அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 4 ஆண்டுகளில் காவல்துறையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார்.
குற்றவாளிகளுக்கு பயம் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் எவ்வித சமரசமும் இன்றி மக்கள் பணியாற்ற திமுக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள டால்பின் நோஸ் காட்சி முனை பகுதி இன்று முதல் மூடப்படும் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலங்களாக லாம்ப்ஸ் ராக் மற்றும் டால்பின் ஸ்னோஸ் காட்சி முனைகள் உள்ளன. வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சுற்றுலா தலங்களை காண நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த காட்சி முனைகளுக்கு செல்லும் சாலை 20 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது சீரமைக்கப்பட்டு வருகிறது. அதன் பேரில் இன்று முதல் பராமரிப்பு பணிகளுக்காக டால்பின் ஸ்னோஸ் காட்சி முனை தற்காலிகமாக மூடப்படுகிறது. நடைபாதை மற்றும் கழிப்பிடங்கள் புதுப்பிப்பு மற்றும் பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்பட உள்ளன. பராமரிப்பு பணிகள் முடிந்ததும் காட்சி முனை சுற்றுலா பயணிகளுக்கு திறக்கப்பட உள்ளது. உதகையிலிருந்து சரவணன். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். யூத புத்தாண்டையொட்டி யுக்ரைனின் ஒமானுக்கு பயணிக்கும் யாத்ரீகர்கள் பாதுகாப்புக்காக கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேலும் யுக்ரைனும் அறிவித்துள்ளன. பட்னாவில் வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஆணைய அலுவலகத்தை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் திறந்து வைத்தார். ராஞ்சியில் உள்ள சிசிஎல் நிலக்கரி நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையத்தை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி திறந்து வைத்தார். தமிழகத்தில் பயணம் மேற்கொண்டுள்ள குவஹாட்டி பல்கலைக்கழக மாணவர்களுடன் ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்துரையாடினார். நாகை மாவட்டம் ஆயக்காரன்புலம் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி பவள விழாவில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து திருவண்ணாமலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் திரு தீபக் ஜேக்கப் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் புதிய பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தொடங்கி வைத்தார். ஈரோட்டில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனத்திற்கு சீல் வைத்த மாநகராட்சி அதிகாரிகள் 5 டன் பிளாஸ்டிக் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். கட்டுமானப் பணிகள் காரணமாக வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை பச்சை வழித்தட சேவைகளில் மாற்றம் செய்யப்படுவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனையில் ஆய்வக தொழில்நுட்ப பட்டய படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை வரும் 15ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நேரில் பெறலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 44 கிலோ எடைப்பிரிவில் ரஹி ஜிலானி தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 40 கிலோ எடைப்பிரிவில் நிக்கிதாவும் ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் ஆருஷ் தத்தாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-0 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஜாவோ கிராக்காவை வென்றார். உலக சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பூனம் தத்வாவாடி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் கனடாவின் ஜாய்ஸ் பிட்மனை வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே பிரிட்டனின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று பதவியேற்கிறார். கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்குவது தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க திமுக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய கேடட் ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.